இந்தியாவில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலைகள் மீண்டும் உயர்த்தப்பட்டுள்ளன. கடந்த 11 நாட்களில் மட்டும் 5வது முறையாக உயர்த்தப்பட்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. விலை நிலவரம் என்ன பார்க்கலாம். பிப்ரவரி இறுதியில் ஈரான், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தாக்குதலுக்கு பிறகு மத்திய கிழக்கில் நிலவி வரும் நெருக்கடி காரணமாக ஹோர்முஸ் நீரிணை வழியாக எண்ணெய் கொண்டு வர முடியாததால் சிக்கல் ஏற்பட்டது. இதனை சரிசெய்ய வெனிசுலா மற்றும் ரஷ்யா ஆகிய இடங்களிலிருந்து கூடுதல் விலைக்கு இந்திய அரசின் பொதுத்துறை நிறுவனங்கள் கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்தன. இந்தியா தனது கச்சா எண்ணெய் தேவைகளில் கிட்டத்தட்ட 85% இறக்குமதி செய்வதால் உலகளாவிய எண்ணெய் சந்தைகளில் ஏற்படும் ஏற்ற இறக்கங்களால் உள்நாட்டு எரிபொருள் விலைகள் பெரிதும் பாதிக்கப்படுகின்றன. கச்சா எண்ணெய் விலை தொடர்ந்து அதிகரித்து வந்த போதிலும் இந்திய அரசு மார்ச் மாதம் முதல் மே மாதத்தின் பாதி வரை எண்ணெய் விலையை உயர்த்தாமல் இருந்தது. 5 மாநிலங்களில் தேர்தல் நடைபெற்ற காரணத்தினாலேயே இந்திய அரசு நடவடிக்கை எடுப்பதை தவிர்த்து வந்ததாக ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். இந்த மோதலுக்கு முன்னராக ஒரு பேரல் $70 முதல் $72 இருந்த கச்சா எண்ணெயின் விலை பதற்றத்தின் உச்சத்தில் $120 கடந்தது. கடந்த வாரம் $104 $110 என்ற அளவிலும் தற்போது $113 $115 வரையும் அதிகரித்துள்ளது. இப்படி இருக்க எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் எனவும் கொரோனா காலகட்டம் போல வீட்டிலிருந்தே வேலை செய்யும் வகையில் கார்ப்பரேட் நிறுவனங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பிரதமர் மோடி நாட்டு மக்களிடம் கோரிக்கை வைத்தார். அதைத் தொடர்ந்து பாஜகவை சேர்ந்த தலைவர்கள் மின்சார வாகனத்தை பயன்படுத்துவது, பாதுகாப்பு வாகனங்களை குறைப்பது போன்ற முன்னெடுப்புகளை செய்தனர். இதனையடுத்து மே 15ஆம் தேதி பெட்ரோல் விலை லிட்டருக்கு $3.14 டீசல் லிட்டருக்கு $3.11 உயர்த்தப்பட்டது. இதனையடுத்து மே 19 அன்று மீண்டும் உயர்த்தப்பட்டது. அதன்படி பெட்ரோல் 87 காசுகளும் டீசல் விலை 91 காசுகளும் உயர்த்தப்பட்டது. மே 25ஆம் தேதி நிலவரப்படி சென்னையில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு $2.46 உயர்ந்து 1 லிட்டர் $107.77 டீசல் விலை லிட்டருக்கு $2.57 உயர்ந்து 1 லிட்டர் $99.55 விற்பனை செய்யப்பட்டது. இந்நிலையில் மே 26ஆம் தேதியான இன்று மீண்டும் விலை உயர்வு ஏற்பட்டுள்ளது. பெட்ரோல் விலை லிட்டருக்கு 24 காசுகள் உயர்த்தப்பட்டிருக்கிறது. மேலும் டீசல் விலை லிட்டருக்கு 23 காசுகள் உயர்த்தப்பட்டு 1 லிட்டர் டீசல் விலை $99.78 விற்பனை செய்யப்படுகிறது. இதனால் வாகன ஓட்டிகளுக்கு கூடுதல் செலவாகும் சூழல் ஏற்பட்டுள்ளது.